ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு சபரி விளாக்ஸ். நான் தான் உங்கள் சபரி. ஸோ நான் இப்போது ட்ராவல் விளாக்ஸ், அதுக்கடுத்து எல்லா டே டு விளாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் விசிட் பண்ணலைன்னா போய் பாருங்கள். இதுவரை 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டூ செக் மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்காக ஒரு மைக் அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ இந்த மைக் வந்து ஆடியோ, இந்த யூடியூப்னாலே வீடியோ குவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி, ஸோ ரிவ்யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஷார்ட் மைக் வந்து சரிப்பட்டு வராது. இது வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன் இந்த மைக் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ யூடியூப் ஆரம்பித்து இப்போ ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போட்டு இப்போ ஒரு 1 மந்த் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஒரு மைக்கு அப்டேட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு மைக் தான். ஸோ புதுசாக யூடியூப்பில் வர்றவங்க பூரா மஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லோயர் ரெண்டில் ஒரு நல்ல பிராண்டான ஒரு மைக் வந்து அப்டேட் பண்ணால் இந்த மைக்கு தான். ஸோ இப்போ அந்த மைக் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து ஆல்ரெடி இந்த மைக் இப்போ ஆர்டர் போட்டேன், அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ எனக்கு 1 டேயில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மைக் இப்போ வந்து 1 டேயில் கிடைக்கிற மாதிரி டெலிவரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு இந்த மைக் வாங்கணுன்னா அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி மைக்கை வந்து வாங்குங்க. ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன்டு அன்பாக்சிங். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து உள்ளே வந்து இப்போ நிறைய இதாக போகுதில்ல, அதனால் மைக் இருக்கான்ட்டு பார்க்கறதுக்காண்டி அங்கே வச்சு பிரித்து பார்த்தேன். ஸோ நான் பிரித்து மட்டும் பார்த்துருக்கேன், ஆனால் உள்ளே அந்த ப்ராடக்ட் இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி தான் இப்போ திறந்து பார்ப்போம். ஸோ உள்ள பேக்கேஜ் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த பில்லு, இந்த மைக்கோட பில்லு, நம்ம அட்ரஸ் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. வைப்போம். ஸோ அடுத்து வந்து இதான் அந்த மைக், போயோ M1 மைக்கு. ஸோ இது வந்து எதுக்கு நான் இந்த இது வாங்கினேன்னா, இது வந்து ஒரு பிராண்டடான ஒரு ஸ்டார்டிங் பிராண்டட் மைக்கு. ஸோ அதே மாதிரி இதோட லென்த்துமே பக்காவாக இருக்கும். ஒரு ரிவ்யூ பண்ணுறோம்னா கொஞ்சம் ட்ரைபேட்லாம் வச்சு பண்ணுறோன்னா லாங்க்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மைக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து இது வந்து டிஎஸ்எல்ஆருக்கும் இது மொபைல் ஃபோனுக்கும் சேர்த்து தான், டிஎஸ்எல்ஆர் 2 மொபைல் ஃபோனுக்கு சேர்த்து தான். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேக்கேஜே நல்லா இருக்குங்க, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ எடுத்தோம்னா இதுதான் மெயினான மேட்ரு, மைக்கோட பவுச்சு மைக் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஒரு போயோ அந்த மைக்கு பற்றின ஒரு புக்லெட்டு, இதை வாசித்து பார்த்துக்கிடுவோம் எப்படின்ட்டு. ஏன்னா இதில் பேட்ரிலாம் போடணும் இந்த மைக்கில். ஸோ இதை வாசித்து பார்த்துக்கிடுவோம். ஸோ அடுத்து ஒரு 2 ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார்டு. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஒரு பிராண்டடில் வாங்கினோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட பேக்கேஜு, அவங்களோட பொருளையும் நம்பி வாங்கணும். ஸோ இதுதான் ஒரு சேனலுக்கு வந்து இது செகண்ட் அப்டேட்டு. ஃபஸ்ட் அப்டேட் வந்து லேப்டாப் வாங்கியிருக்கு, இப்போ மைக் வாங்கியிருக்கு. இப்போ இந்த மைக் இது வந்து பாருங்கள், ப்ரீமியமான லெதர் மாதிரி இருக்குது, இந்த சுருப்பை. ஸோ இதுக்குள்ள இதாங்க மைக்கு. பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். நான் சத்தியமாக இதை இன்னும் பிரித்து கூட பார்க்கல, ஃபஸ்ட்டு இந்த. ஸோ இது நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க, மைக்லாம் நல்லா செம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு அடுத்து இந்த மொபைலில் குத்துற மாதிரி பின் இருக்குது, 3.5 ஜாக் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஆன் ஆஃப், கேமராவுக்கு ஆனு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபு. ஸோ இதில் வந்து இருங்க, ரொம்ப நோண்டி பார்க்க வேண்டாம், அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வைப்போம்.
இது வந்து இந்த சும்மா அந்த ஸ்மெல் வராமல் இருக்குது. அதுக்கடுத்து இது டிஎஸ்எல்ஆர் பின்னுன்னு நினைக்கிறேன், என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. இதையும் பிரித்து பார்க்குறோம். இந்த இதுதாங்க மெயின் மேட்ரு. அந்த மைக்கில் வர்ற அந்த ஸ்பாஞ்ச் இந்த ஏர் ரெடக்ஷனுக்காக. ஸோ அதை இப்படி உள்ளே வச்சிடும், தூரம் வச்சிடும், அப்புறம் அது சப்பி போயிடும். இது வந்து இந்த இது ஷர்ட்டில் ஹோல்டு பண்ணுறதுக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ அசம்பிள் பண்ணுவோம். இதுக்கடுத்து இந்த மைக்கோட டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பான்ஸை மாற்றும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை மாற்றுவோம். அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. ஸோ இதோட மைக்கோட ஃபுல் செட்டப்பும் மாற்றியாச்சு, பேட்டரியும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோ வந்து செக் பண்ணிடுவோம். ஓகேயா? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இந்த சாதாரண ஹெட்செட்டோட மைக்கு. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹாய் நண்பா, இப்போ வந்து நம்ம போயாவோட மைக்கில் தான் பேசுகிறோம். இந்த மைக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ fearless.